ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தம்ப்நெயில் பார்த்தே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இதை கோல்டு பேங்கிள்ஸ் அப்படின்னு நான் ரெஃபர் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பொன் பேங்கிள்ஸ் தான். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிடுறேன், பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. இது வந்து ஒரு ஐம்பொன் பேங்கிள்ஸ் தான். 5 மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில், அதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கலர் வந்து லைஃப் லாங் அப்படியே இருக்கும், நமக்கு போகவே போகாது. யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும். நல்லா வந்து ஸ்டர்டியாக இருக்கும். இது வந்து வளையெல்லாம் வளையாது, நல்லா வெயிட்டாக இருக்கும். இப்படி அழுத்தி நம்ம பார்த்தோன்னா கூட இது வந்து வளையவே வளையாது. இது வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் வந்து வாங்கினேன். இதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு 2 பேர்கிட்ட வாங்கியிருக்கேன். அவங்கக்கிட்ட வாங்கினதும் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப ட்ரூவான ரிவ்யூவே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த 2 பேங்கிலும் வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி வேர் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து கலர் அப்படியே இருக்கும். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் கூட வந்து காட்டுறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு அப்படியே எக்ஸாக்ட் கோல்டு பேங்கிள் மாதிரி இருக்கும். நல்லா ஸ்டர்டியாகவும் இருக்கும், வளையெல்லாம் வளையாது, நல்லா வெயிட்டாக இருக்கும். இந்த 4 பேங்கிள்ஸ் வந்து ஜஷ்விக் கிரியேஷன்ஸ். இந்த 2 பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா மீஷோலேருந்து வாங்கியிருந்தாங்க. இது வந்து டிசைன் வந்து மாற்றி அமிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன் மாற்றி அமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய கொஷின்ஸும் இருக்குது நிறைய பேருக்கு. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 17K வியூஸ் வரைக்கும் வந்து போயிருக்கு. நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் அதில். ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இப்போ திரும்ப வந்து அப்டேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். எங்கள் அம்மா ஏன் எனக்கு வந்து இந்த பேங்கில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பாடி டெம்பரேச்சருக்கு வந்து இது வந்து இந்த கலரில் மெயின்டைன் ஆகலை, அது வந்து கருப்பாயிடுது. ஸோ இதுவும் வந்து ஒரு ரீசன். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து உங்களோட பாடி டெம்பரேச்சரும் ஒரு ரீசன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹீட் பாடி மாதிரி இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து இது நல்லாவே செட் ஆகும். எனக்கு வந்து ரொம்பவே ஒரு ஹீட் பாடி, அதனால எனக்கு வந்து இது கொஞ்சம் வெள்ளையாகவே இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக கோல்டு இருக்கா மாதிரி, அதாவது கோல்டு பாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கருப்பாகும். அதனால இதுவும் வந்து நானே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பேரு. எனக்கு வந்து காஸ்ட் எல்லாம் மறந்து போச்சு. நான் அந்த வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் வந்து எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இது வந்து 4 பேங்கிள் சேர்த்து ஒரு அமௌண்ட்டில் வாங்கியிருந்தேன். இந்த 2 பேங்கிள் சேர்த்து நான் ஒரு இதே மாதிரி யூடியூப் சேனல்லேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்குது. ஆனால் 2 பேங்கிள்னு வாங்கினேன். இது வந்து 4 பேங்கிள்னு வாங்கினேன். இது வந்து நம்ம டெய்லி வேர் கூட பண்ணலாம், இல்லை ஏதாவது பேங்கிள்ஸோட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட போடலாம். ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் கூட வந்து நம்ம அழகாக கோல்டு பேங்கிள்ஸ் மாதிரியே இருக்கும். இப்போ ஏன் வந்து இந்த 2 பேங்கிளும் அந்தளவுக்கு கலராக இல்லை, இது மட்டும் கலராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இது 6மே வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணலை. இப்போ வீடியோவில் காட்டணுன்றதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா புளி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம எப்படி வேணாலும் வாஷ் பண்ணலாம். நம்ம பூஜை சாமான்லாம் எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி வாஷ், நீங்கள் சபீனா போட்டு வாஷ் பண்ணலாம், இல்லைனா வந்து புளி போட்டு வாஷ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து விபூதி யூஸ் பண்ணலான்னு கூட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் விபூதி கூட யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒன்றுமே ஆகாது, உங்களுக்கு கலர் சேஞ்சே ஆகாது, லைஃப் லாங் அதே மாதிரி இருக்கும். இது வந்து கோல்ட் பேங்கிள்ஸ் தான். அதனால இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. இது வந்து அதை விட கொஞ்சம் நார்மல், அதை விட கொஞ்சம் லைட்டாக டல்லாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம கோல்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து நான் அக்கேஷ்னலாக தான் வேர் பண்ணுவேன். இந்த கோல்டு பேங்கிள் இதுவுமே வந்து நான் டெய்லி வேர் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக தான் ஆகும். இது வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ணதில்லை. அதனால வந்து பார்த்திங்கன்னா கலர் அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது, நல்லா எல்லோயிஷாக இருக்குது. கண்டிப்பாக நமக்கு வந்து கோல்டுக்கும் அதர் மெட்டலுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் தான். ஸோ அதனால் கோல்டோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும், கோல்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பழைய வளையல். கம்மிங் பேக் டு த புது வளையல். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். அவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிஷி ஐம்பொன் அப்படின்னு வச்சுருக்காங்க. நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாதுங்க, நான் வந்து வீடியோ போடுறேன்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது. நான் வந்து இனிமேல் தான் வந்து ஷேரே பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு பார்க்குறப்போ வந்து ஒரு ட்ரஸ்ட் வராது இல்லையா. நான் வந்து இந்த மாதிரி ஒருத்தங்க கிட்ட ப்ரமோஷனாக பண்ணுறோன்றப்போ அது வந்து நிறைய பேருக்கு ட்ரஸ்ட் வராது. ஸோ அதனால தான் நான் வந்து இது ப்ரமோஷன் இல்லைன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொதப்பல் வந்து நடந்தது. என்ன அப்படின்னா, இந்த பேங்கிள் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இந்த பேங்கிள் இருக்கு இல்லையா, நான் இதில் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி இருக்கு இல்லையா, நான் வந்து நிற்கிற மாதிரி இருக்கிற லக்ஷ்மி தான் வந்து கேட்டிருந்தேன். இதுலேயுமே வந்து அவங்க மாற்றி அமிச்சிட்டாங்க போல். ஒன்று உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, ஒன்று நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன். ஆனால் அவங்க வந்து அன்பாக்சிங் வீடியோலாம் வந்து கேட்கவே இல்லைங்க. ஃபோட்டோ அமிச்சதும் வந்து ஓகே சிஸ்டர் நான் அமுச்சிடுறேன் அப்படின்ட்டார் அவர். அதாவது அமுச்சிடுறேன்னா இப்போ வந்து அதோட ஸ்டோரி நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு ரிட்டன் போட்டு விட்ருங்க. கொரியர் சார்ஜ் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா, கொரியர் சார்ஜஸ் வந்து நம்ம பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து தப்பு பண்ணியிருந்தாலுமே நம்ம பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் வந்து எனக்கு இது வந்து ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ரொம்பவே நல்லா ஜென்யூனான ஒரு செல்லராக இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்க
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எனக்கு ரிட்டர்ன் போட்டு விட்டுருங்க. கொரியர் சார்ஜஸ் பே பண்ணி போட்டு விட்டுருங்க. நான் வந்து திரும்ப உங்களுக்கு ப்ராடக்ட் அனுப்புறேன். அந்த கொரியர் சார்ஜஸ வந்து நீங்க நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது நான் கொரியர் சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணாம வந்து போட்டு விடுறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப நம்ம திரும்பவும் இத கொரியர் அனுப்பிச்சுட்டு, அவங்க திரும்பவும் கொரியர் பண்றதுக்கு 2 பேருக்குமே கொரியர் சார்ஜஸும் வந்து இது நெறைய வந்து காசு வேஸ்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால நான் என்ன சொன்னேன்னா, இதே மாதிரி இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க மாரி ஒரு லக்ஷ்மி ஒண்ணு, நின்னுட்டு இருக்க மாரி ஒரு லக்ஷ்மி ஒண்ணு எனக்கு ஆர்டர் போட்டு விட்டுருங்க. ஷிப்பிங் இல்லாம போட்டுருங்க. காசு மட்டும் நான் பே பண்ணிடுறேன்னு சொன்னேன். ஸோ உடனே அவர் ஓகேன்னு சொல்ட்டாரு. ஸோ இன்னைக்கு வந்து டிஸ்பேட்ச் பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு இன்னொரு 3 டேஸ்ல வந்துரும். 3 டேஸ்ல வந்து எனக்கு டெலிவர் ஆயிடுச்சு. இந்த டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கு கூட வந்து நம்ம நெறையவே போடலாம் போல. அந்த வாட்ச் போட்டு நமக்கு அது கூடவே வந்து பேர் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பேங்கில கூட வந்து நம்ம இத மேட்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகா இருக்கும். இந்த பேங்கில் வந்து கையில வேர் பண்ணா இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களோட பாடி டெம்பரேச்சரை பொறுத்து தான் வந்து கலர் சேஞ்ச் ஆகுறதும், கலர் லைட் ஆகுறதும் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் பேர் வந்து 200ன்னு வாங்கினேன். இதுவும் 200. ஷிப்பிங் வந்து ஒரு ₹70ன்ற மாரி சொன்னாங்க. பேங்கிளோட வந்து நான் உங்களுக்கு கோல்ட் பேங்கிள் வந்து வச்சு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து ஒரு யூஸ் பண்ண கோல்டு பேங்கிள் மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு எல்லோ டிண்ட்ல இருக்க ஒரு பேங்கிள் மாதிரி இருக்கும். இப்ப என்கிட்ட இருக்க பேங்கிள் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து இது 4ம் வந்து ஆட் ஆயிருக்கு. இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருந்தது. இந்த பேங்கிள் வந்து வாங்கியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 6 பேங்கிளும் வாங்கியே 6 இல்ல. இந்த ஒரு 8 பேங்கிளும் வாங்கியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ் வந்து மேல ஆகுது. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் இருக்கு. நமக்கு வந்து யூசேஜ்க்கு ஏத்த மாதிரி தேயுமே தவிர, அது வந்து கலர் வந்து உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஆட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன் ஐம்பொன் பத்தி. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஐம்பொன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாலிஷ்டு ஐம்பொன்னு வரும். அது எப்படின்னா, ஐம்பொன் மெட்டல்ல வந்து உங்களுக்கு பாலிஷ் மாரி கோல்டு பாலிஷ் மாரி போட்டிருப்பாங்க. அந்த கோல்டு பாலிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, நாளடைவுல போயிடும். நீங்க ஐம்பொன் வாங்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அன்பாலிஷ்டுன்னு வாங்கணும். அதில மேல வந்து பாலிஷ் போட்டிருக்க கூடாது. அந்த மெட்டல் வந்து எப்படி இருக்கோ, அதே மாதிரி இருக்கிற மாதிரி நீங்க வாங்கணும். அந்த பாலிஷ்னா அது பாலிஷ் போயிடும். கிட்டத்தட்ட கவரிங் மாரியேன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள இருக்க மெட்டல் தான் ஐம்பொன்னு. அது வந்து அந்த பாலிஷ் போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நீங்க வந்து அன்பாலிஷ்டு வாங்கணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேஜஸ்ல வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லைஃப் டைம் கேரண்டின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பொருள் தான் வந்து நம்ம பார்த்து வாங்கணும். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் ஐம்பொன் பத்தி. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாருக்காவது இந்த மாதிரி டவுட் இருக்குன்னா, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பை பை ஃபிரெண்ட்ஸ்.